ஃபைனலா the day has come அப்படிதான் சொல்லணும். செலக்ட் பண்ணியிருக்கிற breed வந்து ஹார்ட் பீட் எல்லாம் வந்து படன்னு அடிக்குது. டெட்டி பேர் மாதிரி இருக்கு. ஒரிஜினலா ஒரு டெட்டி பேர் எந்திரிச்சு வந்துச்சுன்னா இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். பல வருஷங்களா அப்பப்போ பேசி, பல மாதங்களா அப்பப்போ யோசிச்சு, பல வருஷங்கள் இல்ல, கரெக்டா 10 வருஷம் கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இத பத்தி பேசி, கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அதான் பல வருஷம் 10 வருஷமா சில வாரங்களா வந்து தொடர்ந்து பேசி ஃபைனலா the day has come அப்படிதான் சொல்லணும். வேற ஒன்றும் இல்ல, லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, பெட் வாங்கலாமா வேணாமான்னு நம்ம ஒரு டிசிஷன் டைலமால இருந்தோம் இல்லையா. அதுக்கான டிசிஷனை வந்து எடுத்தாச்சு. பெட் நம்ம வாங்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்யூ வந்து சௌமியாக்கு தான் சொல்லணும், ஒத்துக்கிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு நிறைய பெட் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. பெட்டை வளர்க்கணும், பெட்டை பார்த்துக்கணுங்கிறதுல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நேச்சர் கூட. மேடம்க்கு தான் இது ஒரு புது ஜேர்னி. அந்த புது ஜேர்னிக்கு ரொம்ப யோசிச்சு இது முடியுமா முடியாதா, ஏன்னா அவங்க ஏற்கனவே வீட்டில் கீழே லேசாக ஏதாவது விழுந்துனா கூட அதை நம்ம கொஞ்சம் தொடச்சி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆள். நம்ம காண்டோக்குள்ள பெட்டு வளர்க்கும் போது அதுல இருக்கிற சேலஞ்சஸ்லாம் என்ன இருக்கு? we will do potty training. yeah, it's your responsibility. நான் நிஜமா நினைச்சே பார்க்கல. எனக்கு தெரியும் மோத்திக்கு வந்து பெட்ஸ்னா உயிர்னு தெரியும். ஆனா ஆத்விக்கு அப்படியே அந்த ஜீன் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆத்விக்குக்கும் அப்படின்னு தெரியும். என்னை விட இவனுக்கு ரொம்ப பயங்கரமா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இவன் லாஸ்ட் வீக்லாம் வந்து இக்வானா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் ஓனாயில் கொஞ்சம் பெரிய ஓனானா இருக்கும். நம்ம ஊர்ல ஓனா உடக்கான்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் பெருசா இருக்கும் இக்வானான்னு. இக்வானாலாம் வாங்கலாமா அப்படிங்கிற வரைக்கும் அவன் யோசிச்சுட்டு இருந்தான். பைத்தான்லாம் பார்த்துட்டு பைத்தான்லாம் பெட்டா வச்சுக்கலாமா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். உண்மையிலேயே நான் வந்து ஃபர்ஸ்டே அவங்க வந்து மைண்ட் அளவில் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வந்து இங்க இருக்கோம், நம்ம ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கோம், திடீர்னு ஊருக்கு போக வேண்டியது வந்துச்சுன்னா பப்பி என்ன பண்றது, அதனால ஊருக்கு நம்ம என்னைக்கு ஊருக்கு போறோமோ அப்ப நீங்க பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்கன்னு மைண்ட் அளவில் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இவன் ஆத்விக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பங்க நாயின்னு இல்ல, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, முயல் குட்டி, கடைசிக்கு கீழே பார்க்குக்கு விளையாட போய் ஒரு நாள் ஸ்னெயில் இருக்கு பாத்தீங்களா, நத்தைய டப்பால போட்டு எடுத்துட்டு வந்து நான் வளர்த்துறேன். என்ன ஃபீட் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி பயங்கரமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அதை கொண்டு போய் இல்ல, அது நேச்சுரல் ஹேபிட்டட்லயே விட்டுறதுதான் பெட்டர், அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டுல 2 ஃபிஷ் டேங்க் இருக்கு. அதுவே அவருக்காக தான். அடுத்தது வந்து இப்ப நம்ம டாக் வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். அதை பத்தின எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா இந்த வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ நாய் வந்து வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எந்த நாய் நமக்கு நாய் பிடிச்சிருச்சா இல்லையா இதெல்லாம் வந்து இனிமேல் தான் நம்ம போய் டிசிஷன் எடுக்கணும். நம்ம இப்போ போய் பார்க்க போகிறது வந்து வேற ஒரு இடத்துல போய் பார்க்க போகிறோம். அங்கேயும் நம்ம போய் டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். அங்கே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற டாக் வந்து எப்படி இருக்குன்னு நேரில் பார்த்து நமக்கு பிடிச்சிச்சுன்னா then we will proceed to next step. Shiba Inu, it's a Japanese dog. ஆமாம், செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ரீடு வந்து ஷீபா இனோன்னு சொல்லி ஒரு டாக் ப்ரீடு. அந்த ப்ரீடை பற்றி உங்களுக்கு லேட்டராக நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு தான் போய் ஃபர்ஸ்ட் டைமாக அவரை போய் வந்து போய் இப்போ வரைக்கும் சௌமியா வந்து நாய் குட்டியை கையில் வாங்கி இந்த நாய் நமக்கு ஓகேவா இருக்குமா, பர்சனலாக ஒரு நாய் ஒரு கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே ஒரு கூண்டுக்குள்ள இருந்து வெளியே இன்னும் இன்ட்ராக்ட் பண்ணல. ஆமா, ஸோ இனிமேல் தான் போயிட்டு அந்த ஃப்ரீடமும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க. கரெக்ட். பிகாஸ் நான் வந்து மோத்தி சொன்ன மாதிரி தான் எல்லாமே அழுங்காம குலுங்காம அப்படியே வீட்டில் இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு கிளாத் நகர்ந்து இருந்தா கூட அதை போய் நீட்டாக அப்படி வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள். எனக்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, ஓகே இன்னொரு உயிரினத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரலான்னு. அது மெயின் ரீசன் வந்து ஆத்விக் தான். சரி, அவனுக்கு மேல என்ன இருக்கு, நம்ம ஆசைப்படுறான், நம்ம குழந்தைக்கு மேல அந்த ஆசைப்படுற ஸ்டேஜ்ல நானும் இருந்திருக்கிறேன். லெட் them explore. அதுக்கப்புறமா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. கரெக்ட். பிகாஸ் நிறைய பேர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுக்கிறீங்க, ரொம்ப கமிட்டடா இருக்கணும். இன்னொரு சைடு வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆத்விக்கு வந்து ஒரு நல்ல கம்பானியன்ஷிப் கிடைக்கும், ஷேரிங் கத்துக்குவாங்க, இன்னொருத்தங்க மேல எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுன்னு கத்துக்குவாங்க. ஸோ கரெக்டான இன்னொருத்தர் மேல எப்படி லவ் நம்ம கொடுக்கணுங்கிறத கத்துக்கிறது கரெக்டா இருக்கும். இங்கே நின்று நம்ம இதை பேசி உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா போக வேண்டாம்.
நம்ம we will go ஓகே to- சோ we we will are start. very happy இந்த நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட புது மெம்பரை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோமா இல்லையானே எங்களுக்கு போனா தான் தெரியும் சோ அப்படியே வந்து போலாம் வாங்க ஓகே இந்த என்ன பப்பி எப்படி நீங்க சூஸ் பண்ணலாம் நாங்க யார் மூலமா சூஸ் பண்ணோம் எல்லா டீடைலும் இந்த வீடியோல சொல்றோம் வாங்க சோ நிலூஃபர்ல வந்து நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு கேஜ் வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம் தான் இன்னும் நாங்க பப்பியே வாங்கல வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கின ஐட்டம்ஸ் இது ஆக்சுவலா பேபியா இருக்கப்போ இந்த மாதிரி கேஜ் யூஸ் பண்ண சொன்னாங்க ஸோ ஒரு 2 to 3 months வரைக்கும் இந்த கேஜ் வந்து ஓகே அதுக்கப்புறம் பப்பி பெருசாகிடுவார் அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி கூண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சரி அவங்க வந்து ஃப்ளோரில் பழகிறதுக்கும் சரி இல்லைன்னா கூண்டில் வந்து கம்பி மாதிரி இருக்குங்களா அந்த கால் வந்து போய் மாட்டிக்குமா ஸோ இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அண்ட் பேசிக்கானது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பப்பி வந்தோன்னே சொல்கிறேன் எப்படி யூஸ் ஆகும்னு ஃபுட்டு ஏன்னா அது பப்பிங்கிறதுனால கொஞ்சம் ஃபுட்டு தான் சாப்பிடும் இது வந்து டாய்லெட் ட்ரைனிங்க்கு அண்ட் அந்த டாய்லெட் ட்ரைனிங்க்கான ஸ்ப்ரே இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அதில் அடிச்சு விட்டோம்னா I spray it when the dog comes home. யா ஓகே ஓகே ஸோ இதுதான் நாங்கள் வந்து நெல்லூஃபரில் வாங்கினது நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம் உண்மையிலே எனக்கு வந்து ஏதோ எக்ஸாம் எழுத போகிற மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் வந்து படன்னு அடிக்குது Don't need a heartbeat, just salute. எனக்கு அப்படியே படப்படான்னு இருக்குது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது பிகாஸ் நான் வந்து இதை இவ்வளோ சீக்கிரம் அப்படி ரெடி ஆகும்னு வந்து நான் நினைக்கல ஓகே நம்ம வாங்குவோம் அப்படிதான் வந்து இருந்துச்சே தவிர இன்னைக்கு போய் நம்ம பார்க்க போகிறோம் இவர் ஓகேன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் படபடப்பாக இருக்குது அட் த சேம் டைம் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாகவும் இருக்குது ஏன்னா ஆத்விக் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்களா அவன் எக்ஸைட்டடாக இருக்கிறத பார்க்கறதுக்கு ஓகே ஹாப்பியாக இருக்குது இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு நம்ம போய் குட்டியை பார்க்கலாம் ஓகே ஆல்ரைட் இன்னைக்கு வந்து இந்த கீகன்ஸ் பெட்ஸ் அங்கதாங்க வந்திருக்கோம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெட் ஸ்டோர் இதை எப்படி சூஸ் பண்ணோம் நாங்க இந்த பெட்டை எப்படி எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படிங்கறது வந்து நான் டீடைலா நான் அப்புறம் சொல்றேன் பட் இப்போ வந்து இந்த கீகன்ஸ் பெட்ஸுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப பெரிய ஃபேமஸான பெட் ஸ்டோர் தான் வந்தோடனே எங்களை ஹேண்ட் வாஷ் தான் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே அதனால போய் ஃபர்ஸ்ட் கை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னனால நாங்க நல்லா போய் ஹேண்ட் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணிட்டோம் Okay, you can bring him. இங்க பாரு இன்னொரு ஷிகோ ஓ இங்க இருக்காரா அம்மா இங்க ஒரு உள்ள வந்தோம்னா ஒரு பெட்டு உலகமே இருக்குங்க அப்படியே ஒரு 50-60 பப்பி வந்து இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா நம்மள கை கழுவ சொன்னாங்களா கை கழுவுனாலுமே டச் பண்ணக்கூடாது நான் நினைச்சேன் கை கழுவிட்டு தான் டச் பண்ண விடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா கை கழுவுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கை கழுவுனாலுமே டச் பண்ணக்கூடாதுங்களாம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு The price I bought for the $40. Yeah. ஸோ இவர் தான் கீகன்ஸ் பெட்ஸோட ஓனருங்க இந்த வீடியோவில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்தெந்த ப்ரீட் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒரு ஷார்ட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஸோ யாராவது பெட்ஸ் வாங்குறீங்க இல்லை பெட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் வந்து அந்த கலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் That is red white colors American Cocker Spaniels, which is quite rare in Malaysia. Red white color, the bottom one. Yeah, the bottom one. in bottom. And we are the only active breeders for American Cocker Spaniel, especially for this color. You are the breeder. Yeah, the only breeder in Malaysia. And the brands all we imported from Russia. So actually our concept is like we bring from overseas. Okay. We bring those for example like we bring those we brought in the Ferrari factory from Malaysia. You take the best from overseas. We take the best from overseas, then come back in Malaysia, but we sell affordable price. Nice. Yeah, this is what we do. Okay. Yeah. Sure. So you specialize in any particular breeds? We specialize in many breeds. Okay. For example, like this is silver color poodle. We also the specialist for silver color poodle in Malaysia. You can see many of them, they are silver color. This is not black, you know. Yeah. It's silver.
it'll turn into silver. Okay, silver colors, right? They only able to mix in. Okay, there's a color chart for the breedings. Yeah. You cannot simply just breed with brown color, red colors, any colors. No, silver color they only able to silver or white. Only this color in the whole bloodline. So If you the- need to keep it right. Yes, you have to make To it work. generation by generations. You have to ensure all they are in the proper colors. Okay. Then color is one thing. Then the other thing is the structures, the coat textures, the face, the eyes, everything. You have to make sure it's correct. It's same to Shiba. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஓவர்சீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி த பெஸ்ட் ஓவர்சீஸ்லேருந்து இருக்கிற சாம்பியன்ஸ் வின்னர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பெஸ்ட் பேரண்ட்ஸை கொண்டு வந்து இங்கே அவங்கள வந்து ப்ரீட் பண்ணி இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் கலர் அங்கே சொல்லியிருந்த அந்த அமெரிக்கன் காக்கர் ஸ்பானியல் இந்த சில்வர் கலர் பூடலுக்கெல்லாம் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இங்கே மலேசியாவில். Cavalier King Chow. This is Cavalier King Chow. This one. Yeah, Cavalier King Chow. they're a cute dog. You remember Sheila? Is it true that I heard the Cavalier King Charles, you need to be very careful in picking because it has like a lot of genetical disease or disorders? Yes, if you don't really go and take those group bloodline, it might cause a lot of issue. Yeah. Yeah, that's why we insist bring from Europe country because actually they maintains a lot of Good genetics. lineage. Yes. So this one the parents also from Russia. Okay. So you basically import Yes, them. we import them. It'll be very expensive to import, right? Yes, but we have no choice. This is the only way if you want to long run the business and also if you want to secure the customers. This is the only way. Yeah. Yeah. So you must have repeat customers coming to you. We have a lot of repeat customers. They won't just only get once. Well, after they get, then you know the certifications. They are very certified on what we're doing. Yeah. And the puppies, everything they are happy. Definitely they will come back. Yeah. Yeah. So Elvin was actually recommended to me by Malaysian Kennel Association Yeah, also. okay. So they are that's the association for kennels for all the dog breeders and every dog. They are the one who conducts all the dog show everything for Malaysia. They basically recommended Elvin to me. So he comes with a strong recommendation to us. Yeah. Maybe we can take a look on this. We have many awards from MK as well. We also having Shiba Inu. You see, this Oh, is okay. second So ranking from the MKA. Yeah, second rankings of Shiba in last year. வாங்கியிருக்காங்க பாருங்க ஷீபாக்காக 2024ல வந்து what is the reverse dog in breed means? Reserve means second ranking, Okay. second placing Second place. amongst the year. Okay. Yeah, we have rankings, placings for the whole year campaigns. Who got the best? Yeah, who have breed? the highest marks? Yeah, we having second placings. Actually, we have Some of those online people also sell for 1,800, 2,000 and all, right? Actually, they don't. You can see the difference. Now you see Difference, the real dog. You can yeah. see the difference. So the Right. difference is basically the lineage. Yeah. Lineage and also the spec, the years. You can see the year. The correct Shiba, right? Yeah. The year is slightly a bit in front, 80 degree. And the body won't be very long. Okay, the eyes is little bit of triangle. Like an almond, right? Yeah. And the tail set, you can see the tail set. The tail set is just right, little bit of curve like that. Yeah. This is the correct one. And the leg, just now I checked, right? Yeah. It's a good leg. We very particular on the leg because you know we go for competition. This is what the judges they இன்னொரு ஷிபா இன்னும் இருக்கு அது வந்து இப்போ குளிச்சிட்டு இருக்கிறவர் வெளில வந்தோன்னே 2 பேரையும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்தோன்னா பார்ப்போம். நாங்க ஷீபா அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டு தான் வந்துட்டோம். ஷீபாலையுமே அவர் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னாரு. அதனால என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே சொன்னாரு. சரி குளிச்சுட்டு வரட்டும், அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஃபைனலி வந்தாச்சு. அப்படியே நல்லா டெட்டி பேர் மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு பார்த்தோன்னே நான் அதான் சொன்னேன், இது என்ன டெட்டி பேர் மாதிரி இருக்கு, ஒரிஜினலா ஒரு டெட்டி பேர் எந்திரிச்சு வந்துச்சுன்னா இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு உருண்டையா இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு ஆசை. நான் இன்னும் தூக்கி அதை கொஞ்சம் அதை வளர்த்துனதெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி. ஆனா அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஆசை. ஆத்விக் எப்படி எக்ஸைட் ஆகாங்கன்னு பாக்குறதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எப்படா அதை தூக்குவோம் அப்படின்னு தான் ஆத்விக்கும் மோத்தியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவர் வந்து செக் பண்ணுவாரு எல்லாமே, காது கை காலு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு. இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம 2 ஆப்ஷன், ரெண்டுமே சேம் ஏஜ், ஆனால் மூக்கில் வந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த ஷீபா இன்னும் ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அது பெருசாகும்போது அந்த மூக்கோட டிஃப்ரென்ஸ் தாங்க அது கரெக்டான ஷீபாவா ப்ராப்பரான ப்ரீடாங்கிறது வந்து பெருசாகும் போது தான் தெரியும். அது வந்து இந்த மாதிரி ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்கும்போது தான் கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டான பப்பி சூஸ் பண்ணும்போது தான் அது பெருசாகும்போது அந்த ப்ராப்பர் அந்த ஷீபாவோட இதுக்கு வரும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஏய், he wants to play with him. வாடா என்கிட்ட வாடா விளாடுறா அப்படி சொல்லி ஒரே மாதிரி தான் இருக்காங்க 2 பேரும். ஸோ அவங்க வந்து செக் பண்ணுறாங்க, அதாவது அது பெருசாகும்போது எப்படி கலர் வரும், கரெக்டான ஷீபா கலர் இருக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு 2மே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சில ஸ்பெசிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் காது கிட்ட அதெல்லாம். The head is wider and bigger, and this one the body is better. The leg is also okay. ஓகே, இப்போ நம்ம வாங்கிக்கிறோன்னு சொன்னதுனால அவங்க வந்து தூக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இவரை தான் நம்ம வந்து தூக்கிட்டு போக போகிறோம். அச்சோ, செம கியூட்டு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பிரீடர்ஸ் கிட்ட வாங்குறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்பா யாரு, அம்மா யாரு, அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற சிப், வேக்சின் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பக்காவா கொடுத்துருவாங்க. சோ ஏமாத்த மாட்டாங்க. இப்ப இவரு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பப்பியோட அப்பா. இவர் வந்து தைவான்ல நடந்த டாக் ஷோட வின்னருங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்பியோட அம்மா. சோ அப்பா யாரு, அம்மா யாரு, கரெக்டான சர்டிபிகேட், பர்த் டேட்டோட நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சு நம்மளோட யார் வராங்கன்னு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம இங்க வர வரைக்குமே நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே நாங்கள் இவரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் இங்கே வந்தோடனே அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், இன்னொருத்தவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க அவரையும் பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2மே சேம் சிப்ளிங்ஸ், 2மே பிரதர்ஸ் தான், சிப்ளிங்ஸ் தான், நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு. அப்புறம் நாங்கள் பார்த்தோம், இவர் குளிச்சுட்டு வந்தோடனே எங்களுக்கு என்னென்னா அவரை விட இவர் கொஞ்சம் புசு புசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சொன்னோம், எங்களை விட நீங்கள் தான் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஸோ நீங்களே சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த காலை செக் பண்ணுறது, காதை செக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாகும்போது இவரோட கலர் வந்து இன்னும் ப்ராப்பராக ஷீபாவோட பர்ஃபெக்ட் கலரில் வந்து இருப்பார். இன்னும் கொஞ்சம் பாடி லாங்கராக இருக்குது அவரை விட, அதனால் நீங்கள் இவரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அவரோட பர்த் டேட் வந்து 23. ஸோ 5ஆம் நம்பருக்காரு, 5 நம்பருக்காரு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வந்து எப்படின்னா ஒரு குழந்தை பிறந்தா எப்படிங்க, ஒரு மதர் கேருக்குள்ளே போயிட்டு குழந்தை பிறந்தா வெட் வைப்ஸு, டயப்பர்ஸு, மல்டி விட்டமின்ஸ் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, மல்டி விட்டமின் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா மல்டி விட்டமின், வாரத்துக்கு ஒருக்கா குளிப்பாட்டுறதுக்கு ஷாம்பு, குளிப்பாட்டினதுக்கப்புறமா இயர்பட்ஸு, காதில் வந்து அழுக்கு எடுக்கிறதுக்கு இயர்பட்ஸு, அந்த மாதிரி குழந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நிலூஃபர்லேயே
அந்த ப்ளே பண்ணி இதெல்லாம் வாங்கிட்டோங்களா. இங்கே வந்து மற்ற எசென்ஷியல்ஸ் என்னன்னு கேட்டோம். அவங்க வந்து ஒரு பெட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் கொடுத்துடாதீங்க, டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மீட்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் கொடுங்க, ப்ராசஸ்டு கொடுக்காதீங்க, ரா ஃபுட்டு இல்லை ஃப்ரெஷ் ஃபுட்டு மட்டும் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ. ஓகேங்களா? டி குண்டு பையா, கொல் பையா, நீயாவது ஊட்டாமல் சாப்பிட்ருவியாடா? இல்லை நீயும் ஊட்ட சொல்லுவியாடா? நல்லா சாப்பிடுவியாடா? நான் நிறையா வாங்கி தரேன்டா, நல்லா சாப்பிடுடா, கொல்லுன்னு வந்துடுடா. செம்ம ஆக்டிவாக இருக்கான் அத்விக். Now do you like dogs? I like dogs. எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு, எப்படி எடுக்குது பாரு, எப்படி இழுக்குது பாரு. ஆல் ரைட். ஸோ இவர் வந்து என்ன ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீபா இனு. நான் ஃபோட்டோ வந்து வளர்ந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அது வந்து ஒரு ஓகே. நாங்கள் வந்து ஏன் ஷீபா இனு சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ப்ரீடுங்க. இன்னொன்று நம்மளது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் வளர்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ எல்லா பெரிய நாயை வந்து நம்மளால் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டன் ரெட்ரீவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பப்பி, ரொம்ப ஒபீடியன்ட் அண்ட் எல்லா பப்பீஸுமே பொதுவாக நம்ம வளர்த்துறதை பொறுத்து தான் இருக்குது. பட் கோல்டன் ரெட்ரீவர்லாம் வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறனால நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன சைஸ் பப்பீஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். சின்ன சைஸாக பார்க்கும்போது மோத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான டாக்ஸை, அது பேர் என்ன, நம்ம ஊரில் எடுத்துட்டிங்கன்னா அந்த கோம்பை அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இன்னொன்று ராட்வெல்லர் தான் நம்ம ஹவுன்ஸ். ஆனால் அதெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கும். சிப்பிப்பாறை, கோம்பா, இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்து மோத்திக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போய் இடம் பெருசாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் வளர்த்த முடியும். ஆனால் அதனால அவருக்கு இந்த சின்ன பப்பீஸு ஷிட்ஸு, பூடில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் வந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம அதையும் வந்து டீலில் விட்டாச்சு. ஷீபா வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்க்கும்போதே ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கும். ஃபாக்ஸ் மாதிரி ஹஸ்கியும் நாங்கள் வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தோம். பட் ஹஸ்கி வந்து ரொம்ப முடி உதிரும். இவரில் வந்து ஷீபாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா முடி வந்து பெருசாக உதிராது, ரொம்ப ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு பப்பி, அப்புறம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீட்டான ஒரு பப்பி அண்ட் இன்டெலிஜென்ட்டு. ஸோ இது மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து சரி ஷீபா வந்து பப்பி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணது. ஓகே, ஸோ இதுதான் ஷீபா இன்னும் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான பேக்ரவுண்ட். அண்ட் நிறையா ப்ரீடர்ஸ் கிட்ட வந்து மோத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட வாட்ஸ்அப்பில் பாதி கான்வர்சேஷன் ப்ரீடர்ஸ் கூட தான் இருந்திருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி போய் நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி வாங்கினது கிடையாது. நிறைய ப்ரீடர்ஸ் கிட்ட பேசி காஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி யார் ஒரிஜினல் அந்த மாதிரிலாம் செக் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து வைரஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. அத்விக் ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக இருக்கியா அத்விக்? So this total amount, you pay 300. Haven't get used to it. Yeah. ஸோ ரிசல்ட் வந்துருச்சுங்க, அங்கேயே வந்து காட்டிடுவாங்க. உங்க பப்பி வந்து ஃப்ரீ ஆஃப் வைரஸ் அப்படின்னு வந்து காட்டிடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வேக்சின் ஏற்கனவே போட்டுட்டாங்க, அந்த சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பெட்டிக்குள்ள வந்து ஒரு பேட் வச்சிருக்காங்க, பேட் வச்சுட்டு அதுக்குள்ள வந்து தூக்கி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வாங்கியாச்சு.
ஃபைனலி நாங்க வந்து பையனை வந்து தூக்கிட்டு வந்துட்டோம் கடையிலிருந்து. சாப்பிட்டாய் அவனுக்குள்ள போட்டு விட்டுரு. டப்பாக்குள்ள வச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் இயர் இந்த டைம்ல தான் ஆத்விக்கும் ஸ்ரீராமும் போய் பெருநாயக்கம்பலத்தில் கிரிக்கெட் விளையாட போனாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு கருப்பு கலர் இங்க வந்துட்டேன் நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்தாரு. அடுத்த நாள் கொண்டு போய் விட்டதுக்கே அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டோம். ஹலோ, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? நம்ம ஃபைனலி நம்ம வந்து பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம். சைனீஸ்காரங்களுக்கும் இந்தியன்காரங்களும் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து பயங்கர காமெடியாக இருக்கும். நம்மளால பேரம் பேசாமல் வாங்க முடியாது, அவங்களால பேரத்துக்கு கொடுக்கவே முடியாது. ஆனா அவங்கள மாதிரி பிசினஸ் வந்து பயங்கர டேலண்டடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு 50 ரிங்கெட் குறைச்சிருக்கிறாரு. அதுவும் இப்போ வந்து நாங்க நிறைய இந்த மாதிரி வெளியில எல்லாம் போகும்போது பிசினஸ் பத்தி எல்லாம் விசாரிக்கும் போது அதுவும் இப்பெல்லாம் நாங்கள் அப்பப்போ நாங்கள் வெளியிலலாம் போகும்போது பிஸ்னஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது டாப்பில் இருக்கிறது வந்து சைனீஸ் தான். அவங்கள வந்து மலேசியா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. அடாடாடாடாடாடா, அவ்வளோதாங்க, அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. பயந்துக்காத, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், பத்திரமா உள்ள உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். நம்ம ஊர்ல வந்து நாய்க்குட்டி வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்போம்? தட்டுல வந்து பால் ஊத்துவோம். இப்ப அவர்கிட்ட கேட்டோம், அவர் வந்து அந்த தப்பெல்லாம் பண்ணிராதீங்க, அதுல வந்து லாக்டோஸ் இருக்கும், வயிறுக்கு ஒத்துக்காது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆயிரும், வயிறுக்குலாம் ஒத்துக்காது, அந்த தப்பெல்லாம் பண்ணிராதீங்க. என்னது தப்பா? எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் யார் நாய்க்குட்டி வந்துச்சுனாலே தயிர் சோறு பால் சோறு தான் கொடுப்போம். அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் வருதுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து அவருக்கு ஃப்ரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது ஃபுட்டு. ஃப்ரான்ஸ்ல இருந்து வந்திருக்குது ஃபுட்டு. ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, போய் அது இதுன்னு வாங்கி கொடுத்துடாதீங்க, வயிற்றுக்கெல்லாம் சேராது, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க, ரா ஃபுட்ஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது மெம்பர் வர போறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களை வச்சு பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா அண்ட் பை.